ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. விநாயகரின் இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார். எனவேதான் அவரை முந்தி விநாயகர் என்று கூறுகிறார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/3/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 2வது நாள். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சிம்ம வாகனத்தில் பவன். சிவாலயங்களில் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி துவாதசி காலை 8:56 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம். நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:55 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தை. இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தீட்டு தோஷம் விலக. சுபகாரியங்கள் நடக்கும் வேளையில் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்யும் நேரத்தில், கோவிலில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வேளையில் பெண்களுக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டார். அதனை ஒரு தோஷமாக நினைத்து இறை குற்றத்துக்காக ஆளாக விட்டதாக பெண்கள் நிலைகுலைந்து போவார். தீட்டு என்பது பெண்களுக்கு ஏற்படும் மாதாந்திர பருவ கால நிகழ்வு. சிவபெருமான் தலையிலே ஜடாமுடிக்குள் ஒளித்து வைக்கப்பட்ட கங்காதேவிக்கு ஏற்பட்ட பருவ நிகழ்ச்சியே கங்கை நதிக்கான சிவபெருமான் தலைவிரித்து ஓடி வருவதை புராணத்தின் வாயிலாக தெரிந்த ஒரு விஷயம். கங்கை நதி ஒரு புனித நதியாய் நாம் பாவிக்கின்றோம். ஆலயத்திற்கு சென்ற நேரத்தில் தீட்டு ஏற்பட்டுவிட்டால் தெய்வ குற்றம் நடந்து விட்டதாக பெண்கள் மனதுக்குள் இறுக்கம் ஏற்பட்டுவிடும். வெளியே சொல்லி பரிகாரம் கேட்கவும் முற்பட மாட்டார்கள். ஆலயத்துக்குள் அறியாமல் தீட்டு ஏற்பட்டு விட்டால் அதனால் தோஷம் எதுவும் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து பெண்கள் நிம்மதி அடையலாம். ஆலயத்துக்குள் இருக்கும்போது தீட்டு ஏற்பட்டால் அந்த தோஷம் விலக ஆலயத்திற்கு வெளியே வந்து ஆலய வாசலில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து
வீட்டிற்கு கொண்டு வந்து பசும்பாலில் போட வேண்டும். அதனை தேய்த்து குளிக்க வேண்டும். தீட்டு முடிந்த மறுநாளே எந்த ஆலயத்தில் தீட்டு ஏற்பட்டதோ அந்த ஆலயத்திற்கு 1 லிட்டர் பசும்பாலை அபிஷேகத்திற்கு கொடுத்து விட்டு வர வேண்டும். இப்படி செய்வதால் ஆலயத்தில் ஏற்பட்ட தீட்டு தோஷம் விலகும். 2வது பரிகாரம், ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தீட்டு முடிந்த பிறகு 9 நாட்கள் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து வர தீட்டு தோஷம் விலகும். நாளைய தினம் உடல் ஊனமுற்றோருக்கு திருமண தடை நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்பது என்ன, அதனுடைய பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 6வது பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்று சொல்லப்பட்ட அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் சளி தொல்லை ஏற்படும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன? சந்திரன் 6 அல்லது 8 நிற்க சளி தொல்லைகள் ஏற்படும். மேலும் அந்த வீடு ஜலராசியாக நிற்க இன்னும் தொல்லைதான். சந்திரன் ராகுவுடன் அல்லது கேதுவுடன் கூடி 6, 8 நிற்க சளி தொல்லை, இருமலாய் அவதிப்படும். கடகத்தில் சனியும் சந்திரனும் கூடியிருக்க மூக்கடைப்பு, இருமல் ஏற்படும். கடக லக்னத்தில் பிறந்து சனி சந்திரன் கூடி 8 நிற்க சளி தொல்லை உண்டாகும். விருச்சகத்தில் சந்திரனும் புதனும் கூடி சனியால் பார்க்கப்பட்டால் ஓயாத சளி தொல்லை, இருமல் ஏற்படும். 6 சூரியன் நின்றால் நன்மைகளை செய்வீர். எல்லா காரியங்களும் வெற்றி நிச்சயம். பணம் சம்பாதிக்கும் யோகம், அதாவது வெகு சுலபமாக பணம் சம்பாதித்து விடுவேன். பணம் புகழ் பதவி அனைத்தும் தேடி வரும். எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். துணிச்சலுக்கு பெயர் போனவர்களாக உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரும். 6 சந்திரன் இருந்தார் தாயார் ஸ்தானம் பாதிக்கப்படும். வசதி சற்று குறையும். சிலருக்கு 2 திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. எக்காரியத்தையும் சுறுசுறுப்பாய் செய்ய மாட்டீர்கள். சோம்பல் மிகுதியாக இருக்கும். ஒரு இடத்தில் இருக்கும் விஷயத்தை மற்ற இடங்களில் பற்ற வைப்பதில் சூரர். கடன் தொல்லை எப்பொழுதும் இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்படும். குறிப்பாக சளி தொல்லையால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். சுய மரியாதை மிக்கவராய் இருப்பீர். நாளைய தினம் 6 செவ்வாய் இருந்தால், 6 புதன் இருந்தால் இதனுடைய தொடர்ச்சி நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் துவாதச யோகம். இந்த 3 ராசிகாரர்களுக்கு சொத்து குவியும், பணம் பெறும். ஜோதிடத்தின்படி மார்ச் 14ஆம் தேதி காலை 8:17 மணி முதல் சுக்கிரனும் செவ்வாயும் 30 டிகிரி கோணத்தில் இணைகிறார். இந்த கிரக சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறப்போகிறது. ஜோதிடத்தின்படி கிரகங்கள் நகர்வும் அவற்றுக்கு இடையிலான தூரமும் எல்லா ராசிக்காரருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படும். 2 கிரகங்கள் 30 டிகிரி இடைவெளியிலே இருக்கும் பொழுது அது துவாதச யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மார்ச் 14 காலை 8:17 மணி முதல் சுக்கிரனும் செவ்வாயும் இப்படி 30 டிகிரி கோணத்தில் இருப்பதால் இந்த யோகம் உருவாகி உள்ளது. இதனால் அடுத்த சில தினங்களுக்கு பலன் பெற போகும் ராசிகளை பற்றி இங்கே நாம் காண இருக்கின்றோம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது நாம் காணலாம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இந்த சிறப்பு சேர்க்கை நிதி நிலையை மேம்படுத்தும். இந்த நேரத்தில் உங்களுக்கான புதிய வருமான வழிகள் உருவாகலாம். பழைய திட்டங்கள் இப்போது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். சொத்து வாங்குவதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்தது சிம்மம். இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் சொந்த வீட்டிற்கே மாறுகின்ற வாய்ப்பு ஏற்படுத்தும். அல்லது ஒத்திகை வீட்டிற்கு குடிபெயரலாம். மேலும் சொத்துக்களை முதலீடு செய்வதும் வாய்ப்புகள் அமையும். பங்கு சந்தையிலே புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் முன்பை விட அமைதியான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் அன்பு பெறும். அடுத்தது விருச்சகம். உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகளும் வரலாம். வீடு, பிளாட் அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டு.
நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருளை இப்பொழுது வாங்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும், சில சுபகாரியங்களில் ஈடுபடலாம். புதிய திட்டங்களை தீட்ட இது சிறந்த நேரம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்து என்பது நடைமுறையிலே பொதுவான பலனாக தான் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. ஷார்ட்ஸ் என்ற ஒரு குறுகிய பகுதியும் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. நீங்கள் பார்த்து பலாபலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. இப்பொழுது நாம் கடைசியிலே பார்க்கக்கூடிய பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் மற்றும் 12 ராசிகளுடைய பொது பலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதை மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில் போட்டி நீங்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதை மதிப்பும் கிடைக்கும். விருதுகளும் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில் போட்டிகள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். சக ஊழியர்கள் மூலம் நன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் நல்லபடியாய் முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் நல்லபடியாய் முடியும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதி உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து வியாபாரம் வளர்ச்சி பெறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது. எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதி உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரருடன் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வியாபாரம் வளர்ச்சி பெறும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முன்னேற்றங்கள் உண்டாகும். முயற்சிகள் சாதகமான பலனை பெறும். ஆனால் வாகனங்களில் செல்லும் போது, எந்திரங்களை கையாளும் போது தீ, மின்சாரம் ஆகியவற்றை மிக கவனமாய் இருப்பது நல்லது. பணம் இன்னும் தேவையான நேரத்தில் கிடைக்காத நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9, 3. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று முன்னேற்றங்கள் உண்டாகும். முயற்சிகள் சாதகமான பலனை பெறும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும் போதும் எந்திரங்களை கையாளும் போதும் தீ, மின்சாரம் ஆகியவற்றில் கவனமாய் இருப்பது நல்லது.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் இருந்தும் தேவையான நேரத்தில் கிடைக்காத நிலை உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீண் அலைச்சல், திடீர் டென்ஷன் ஏற்படலாம். காரியங்களில் இழுபறியான நிலை ஏற்பட்ட பின் முடியும். உடல் பலவீனம் உண்டாகலாம். சுபகாரியங்கள் நடக்கலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். குடும்ப வாழ்க்கை சுகமும் நிம்மதியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல், திடீர் டென்ஷன் ஏற்படலாம். காரியங்களில் இழுபறியான நிலை ஏற்பட்ட பின்னர் முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் பலவீனம் உண்டாகலாம். சுபகாரியங்கள் நடக்கலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை சுகமும் நிம்மதியும் கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகள். தூக்கம் வராமல் தவித்த இரவுகள் மாறி நிம்மதியான தூக்கம் வரும். மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தூக்கம் வராமல் தவித்த இரவுகள் மாறி நிம்மதியான தூக்கம் வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து போகும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சிலருக்கு வசதியான வீடு அமையும். எல்லா பிரச்சனையும் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். எதிரிகள் தொல்லை குறையும். வியாபாரத்தில், தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வசதியான வீடு அமையும். எல்லா பிரச்சனையும் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். எதிரிகள் தொல்லை குறை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் ஏற்பட்ட தொய்வு நீங்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எங்கும் எதிலுமே நன்மையே உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மங்கள காரியங்கள் நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். போட்டி பந்தயம் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எங்கும் எதிலும் நன்மையே உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மங்கள காரியங்கள் நடைபெறும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். போட்டி பந்தயங்கள் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கலைஞர்களுக்கு, கலைத்துறையினருக்கு சிறப்பான நாள். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு மந்தமாய் காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாக தாமதம் ஏற்படும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைத்துறையினருக்கு சிறப்பான நாள். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசியல் இருப்பவர்களுக்கு மந்தமாய் காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாக தாமதம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியம் பிறக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தைரியம் பிறக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது. திருமணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி நீங்கும். இனிமையான பேச்சின் மூலம் எல்லாவற்றும் நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் வழியிலே மன வருத்தம் உண்டாகலாம். மற்றொரு வீண் விவாதம் ஏற்படலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகள் நீங்கும். இனிமையான பேச்சு மூலம் எல்லாவற்றும் நல்ல முறை செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் வழியில் மன வருத்தம் உண்டாகும். மற்றவர்களும் வீண் விவாதம் ஏற்படலாம். கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் வழியே வந்து உதவி செய்து உங்கள் சங்கடத்தை நீப்பார்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற
இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.